ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா அப் டு 2024 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2024க்கு முன்னாடி எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 2024 பேட்சாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா C++ ஜாவா வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நோட்னு சொல்லி அவங்க சம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு 2025 பேட்ச் கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க எந்த லொக்கேஷனில் போட்டாலுமே நீங்கள் அதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் நோட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இருக்கு இல்லையா, இதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டிகிரியோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நீங்கள் பிஇயா, பிடெக்கா, பிஎஸ்சியா, ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்களே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன டிகிரியோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இயரில் கிராஜுவேட் ஆனீங்களோ அந்த இயரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரெஷர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட் சிடிசிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள்னு இருக்குல்ல, இது கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்து எல்பிஏ இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ எல்பிஏவோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே நாட் அப்ளிகபிள்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் நோட்டீஸ் பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் நோட்டீஸ் பீரியட் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபுல் அட்ரஸையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷ்னாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. டெஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 3 லொக்கேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், தென்காசின்னு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 10th February 2024 நடக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை கோயம்புத்தூர் லொக்கேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 17th February 2024 வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஒருவேளை நீங்கள் தென்காசி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 18th February 2024 உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ இதை பொறுத்து நீங்கள் எந்த லொக்கேஷன் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் இருக்கு இல்லையா, அதை இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி ரெஸ்யூம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.